போல்டாக ஸ்டெப் எடுக்கலாம். இல்லை நாட் எனிமோர், நான் இது மாதிரி நான் இனிமேல் பேச மாட்டேன், நான் வந்து குட் ஆகிட்டேன், இனிமேல் இந்த மாதிரிலாம் என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசலாம். இல்லையா நமக்கு வந்து கான்வர்சேஷன்ஸ் தெரியும்ல, எப்படி பேசுவாங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடியே நம்ம வந்து அவேராக இருக்கணும், அவங்க எப்படி நம்மகிட்ட பேசுகிறாங்க, எப்படிலாம் நம்மக்கிட்ட வந்துட்டு அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவேராக இருக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த அப்யூசிவாக டாக்கிட்டு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யலாம்னா அந்த டாக்ஸ் எல்லாமே அப்படி கட் பண்ணிடலாம். ஸோ இது உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு இதெல்லாம் ஓகே, ஆனால் ஒருத்தவங்க திடீர்னு வராங்க, என்கிட்ட பேசுகிறாங்க, ஆனால் நான் எப்படி நோ சொல்கிறது, எனக்கு நோ சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு அந்த தாட் உண்டு, நான் எப்படி நோ சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. த கான்வர்சேஷன் சரியா. ஸோ நம்ம அவங்க எப்படி பேசுகிறாங்க, நம்ம எப்படி பேசுவாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம எப்படி பேசுவோம்னு தெரியும், அவங்க எப்படி பேசுவோம்னு தெரியும். ஸோ இது எங்கேயோ நமக்கு மிஸ் ட்ராக் ஆகுது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல நம்ம கரெக்ட் பண்ணுறது நல்லது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் சரியா. நம்ம வந்து அவங்க எப்படி பேசுகிறாங்க, இல்லை நான் எப்படி பேசுகிறேன். ஸோ இது வந்து ஆப்போசிட் இருக்க ஜெண்டருக்கு மட்டும் கிடையாது, நமக்கு என்ன மாதிரி தாட்ஸ் வருது. ஸோ நமக்கு தேவையில்லாமல் தாட்ஸ் வரும்போது ஜஸ்ட் பிரேக் இட் அவுட். இல்லை நோ, நான் இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன், நான் இந்த மாதிரி இனிமேல் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பிரேக் தட் தாட். ஓகே நோ, அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு எதுக்காச்சும் உங்களோட மைண்டை வந்து நீங்கள் டைவர்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். நீங்கள் வந்து பொலைட்டாக பேச ஆரம்பிங்க. எடுத்தோடனே ஐயோ உனக்கு வந்து திட்டுறதோ இல்லை ஹார்ஷாக நீங்கள் பேசுகிறதோ அந்த மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட் பொலைட், இல்லை ஐ எம் நாட் எனிமோர், நான் அந்த மாதிரி செய்ய மாட்டேன், ஐ எம் நாட் அ பர்சன் ஆஃப் லைக் தேட், அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதான் அடுத்தடுத்து உங்களுக்கு போல்டான ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும், கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, ஒன்ஸ் தான் லாஸ்ட் தான், இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், நம்ம இதோட லாஸ்ட்டாக வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு பண்ணுவாங்க. பட் நோ, நெவர் நெவர், அதுக்கு நீங்கள் வந்து இடம் மட்டும் கொடுத்துடாதீங்க. கன்க்ளூஷன் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். இப்படி என்கிட்ட பேசுகிறாங்க, அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க, நான் அப்படி பேசுகிறேன், இதுதான் இவங்க வந்து இவங்க இன்னார் ஃப்ரெண்டு, எனக்கு இவங்களை இப்படி தெரியும், அவங்களுக்கு இப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டெல் எவ்ரி திங் டு யுவர் பேரண்ட்ஸ். எதையுமே மறைக்காதீங்க. தட் இஸ் ரியலி குட். இப்போ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் ரியலி குட். பண்ணலையா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இருக்கிற உங்களுக்கு யார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ, உங்கள் அப்பா இல்லை உங்கள் மம்மி இல்லை உங்கள் சிப்ளிங்ஸ் யாராக இருந்தாலும், உங்களை யார் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருந்து ஜஸ்ட் கெட் ஹெல்ப் ஃப்ரம் தெம். ஓகே. ஸோ இவங்க இப்படி பேசுகிறாங்க, எனக்கு எப்படியே டேக்கிள் பண்ணணும்னு எனக்கு தெரில, இவங்க இப்படி என்கிட்ட நடந்துக்கிறாங்க, எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரில, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக தே வில் பி தேர் டு ஹைட் யூ, கைட் யூ. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்டுக்கும்படி நான் கேட்டுறேன். ஓகே. ஸோ ஹெல்ப் கண்டிப்பாக கேளுங்க, கேட்காம மட்டும் இருக்காதீங்க, அவங்கக்கிட்ட இருந்து கண்டிப்பாக நீங்கள் ஹெல்ப்